தமிழகத்தில் இன்று தொடங்கி 5 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் வெங்கட், விவரங்கள். வணக்கம். மத்திய கிழக்கு வங்கக்கடல் உருவான நேற்றைய தினம் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு புயலாக வலுப்பெற்றது. இந்த புயல் தற்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலாக வலுப்பெற்று இன்று இரவு புயலாக கரையை கடக்கும், தீவிர புயலாக கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த புயல் தமிழகத்தை விட்டு விலகி செல்ல செல்ல தமிழகத்துல மழையுடைய அளவு படிப்படியாக குறையும் அப்படின்னும், தொடர்ந்து தமிழகத்துல இயல்பை விட வெப்பநிலை வரக்கூடிய நாட்கள்ல வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். தமிழகத்தில் கூட பல்வேறு பகுதிகளில் மழை குறைந்து மீண்டும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையமும் அதனை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வரக்கூடிய அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையாக பதிவாகும் அப்படின்னும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரும் அப்படின்னு சென்னையை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக இருந்ததை விட சற்றே அதிகமாக வெயில் தாக்கம் இருக்கும். அதாவது 2 டிகிரி செல்சியஸ் வரை சென்னையில வெப்பநிலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தமிழகத்தை விட்டு இந்த புயல் விலகி செல்வதன் காரணமாக மழை படிப்படியாக குறைந்து வரக்கூடிய நாட்கள்ல வெப்பம் அதிகமாக பதிவாகக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல கூடுதலா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாலத்தீவு மற்றும் தெற்கு அந்தமானை ஒட்டி அந்த பகுதியில மே 19ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கியதா ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த புயல் காரணமா தமிழகத்துல முன்கூட்டியே இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் முன்பே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. அதனால இந்த தென்மேற்கு பருவமழை இந்த மாதம் கடைசியில தொடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால வரக்கூடிய ஒரு 4-5 நாட்கள்ல தமிழகத்துல 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வெப்பநிலை சென்னையிலும் இருக்கும். சென்னையிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலை பதிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.